ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சேலம் டவுனில் இயங்கி வந்த நகைக்கடை திடீரென்று மூடப்பட்டதை அடுத்து நகை சீட்டு போட்டவர்கள் அக்கடையை முற்றுகையிட்டனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். சேலம் டவுனில் இயங்கி வந்த ஓவியா சொந்த மகள் என்ற நகைக்கடை திடீரென இன்று பிற்பகலில் மூடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தற்போது நகைக்கடையை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். சேலம் டவுன் சின்னக்கடை வீதி பகுதியில் ஓவியா சொந்த மகள் என்ற நகைக்கடை உள்ளது. இந்த நகைக்கடையை சண்முகம் என்பவர் நடத்தி வந்தார். இவர் நகை சீட்டு மற்றும் பணம் டெபாசிட் பெற்று வந்தார். இவரிடம் சேலம் டவுன், குகை, களரம்பட்டி, கருங்கல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகை சீட்டு மற்றும் டெபாசிட் கட்டி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல பணம் திரும்பி வாங்கி செல்ல பொதுமக்கள் திரளாக வந்தனர். ஆனால் கடை இழுத்து மூடப்பட்டிருந்தது. பின்னர் பொதுமக்கள் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் நகைக்கடை உரிமையாளர் வீட்டை காலி செய்து சென்று விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பின்னர் பொதுமக்கள் நகைக்கடையை முற்றுகையிட்டனர். பின்னர் டவுன் காவல் நிலையம் சென்று புகார் செய்து உள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.